ஐஎஸ்சி தமிழின் இனிய இரவு வணக்கங்கள். அன்பர்களே, இனிய இரவு வணக்கங்கள் உங்களுக்கு தந்தபோது இந்த வருடம் நிறைவடைந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சரியாக பார்த்தால் கிட்டத்தட்ட பார்த்தால் 2 மணித்தியாலங்கள் இருக்கிறது. 12 மணிக்கு புதிய வருடம் பிறக்கும். இதேபோல் அன்பாக ஆசையுடன் எதிர்பார்த்த 24 எங்களை விட்டு நீண்ட தூரம் பயணம் போகிறது. அன்பர்களே, கடந்து வந்த பாதையை மறந்துவிட முடியாது என்று விசேட நிகழ்ச்சியில் எல்லாம் நாங்கள் சிந்திக்கலாம். நேயர்களையும் வானொலியூடாக இணைக்க இருக்கிறோம். ஆரம்பத்தில் 2 மணி நேரம், இப்போது காலத்தால் அழிக்க முடியாத காணங்கள் என்ற நிகழ்ச்சி நானும் சிவா சோபிள்ளை அவர்களும் தர இருக்கிறோம். பழைய திரைப்பட பாடல்கள் மட்டுமல்ல, அந்த திரைப்பட பாடல்கள் வருவதற்கான காரணங்கள், வந்ததற்கான காரணங்கள், வந்த பின்னர் என்ன நடந்தது, இவைகளையெல்லாம் நாங்கள் சொல்லப் போகிறோம். சிவா அவர்களும் காத்திருக்கிறார், அவரை நாங்கள் சந்திக்க இருக்கிறோம். சிவா வணக்கம், வாருங்கள். வணக்கம் மண்டலி சத்தியசீலன் அவர்களே, வணக்கம் தமிழ் உறவுகளை. சிவா, கூறுங்க. என்னென்னு சொன்னால் 24ஆம் வருடம் எங்களை விட்டு நீங்கி போகிறது என்பது உங்களுக்கு கவலையாக இருக்கிறதா? எனக்கு கவலையாக இருக்கிறது. உண்மை. அதாவது எங்களை 2024 நாங்கள் விடைபெறப் போகின்றோம். இன்னும் ஒரு சில மணித்துளிகளுக்குள்ளே நாங்கள் 2024 விடை கொடுக்க வேண்டும். ஆனால் 2024 எங்களுடைய வாழ்க்கையிலே அல்லது எங்களுடைய வானொலி குடும்பத்திலே என்னென்ன விடயங்களை எல்லாம் சாதித்திருக்கின்றது, அல்லது என்னென்ன சாதனைகள், என்னென்ன சோதனைகள், அல்லது என்னென்ன வேதனைகளை பெற்றோம், அல்லது என்னென்ன போதனைகள் கிடைத்தது, அதனூடாக என்னென்ன சாதனைகளை செய்தோம் என்ற கேள்விகள் எல்லாம் இருக்கின்றன. அதனை நாங்கள் அடுத்த மணித்துளியிலே பேசுவது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். காரணம், நாங்கள் இப்பொழுது காலத்தால் அழியாத பாடலோடு இணைய போகின்றோம். அதாவது எங்கள் பெரியவர்கள் நன்னூல் பாடலிலே சொல்வார்கள், பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவெல்ல கால வகையினே என்று சொல்வார்கள். அதே போன்றுதான் எங்களுடைய பாட்டுக்கு ஒரு புலவன், அதாவது முண்டாசு கவிஞன் என்று சொல்லக்கூடிய பாரதி சொன்னான், தேமதுர தமிழோசியை உலகம் எல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்று. அதனை இன்று ஈழத் தமிழர்கள் தாங்கள் வாழுகின்ற நாட்டிலே தங்களுடைய அந்த கலாச்சார பண்பாட்டு விழுமியத்தோடு ஒற்றுமைத்து வாழ்ந்தாலும் கூட தங்களுடைய தனித்துவமான தமிழ் மொழியை தாங்கி இருக்கின்றார்கள். ஏனென்றால் மொழிதான் எங்களுடைய அடையாளம். இதை நான் அடிக்கடி வானொலியிலே பதிவு செய்திருக்கின்றேன். உங்களுக்கு தெரியும், குறிப்பாக நைஜீரியா நாட்டிலே நைஜீரிய மொழி பேசுகின்றார்கள். ஆனால் நைஜீரிய மொழி எழுதுவதில்லை, அவர் ஆங்கிலத்திலே தான் எழுதுகின்றார், ஆங்கில எழுத்துக்களை. இதே போலதான் மலேசியாவிலே மலேசிய மொழிதான் பயன்படுத்துகின்றார்கள், மலேசிய மொழியிலே எழுதுவதில்லை, அங்கே கூட ஆங்கில மொழிதான் பயன்படுத்தப்படுகின்றது. அதனைத்தான் பாரதிதாசன் சொன்னான், தமிழுக்கு அமுதென்று பெயர், அந்த தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று ஔவை பாட்டி சொன்னார். அதாவது தமிழ் மொழி இலக்கணத்திலே ngப்போல் வளை என்று சொல்வார்கள். ஞானா என்ற எழுத்துத்தான் அந்த மொழியிலே பயன்பாடாக இருக்கும். மிகுதி 11 எழுத்தும் அந்த மொழிக்கு பயன்படாது. அதே போல சமூகத்திலே நாங்கள் ஒரு ஞானா எழுத்து போல் இருக்க வேண்டும் என்று சொல்வார். அதனை இந்த இடத்திலே குறிப்பிடுவது சிறப்பாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். அது மட்டுமல்லாமல், என்னை இறைவன் நன்றாக படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே என்ற திருமூலருடைய திருமந்திரத்தையும், என் கடன் பணி செய்து கிடப்பது என்ற அப்பருடைய வரிகளும், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்கே உலகின்ற திருவள்ளுவர் பெருந்தகையினுடைய வாக்குகளையும் உள்ளத்தில் எடுத்துக் கொண்டு இந்த புது வருடத்திலே நாங்கள் யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் பிறகுற வாரா என்ற கனியன் பூங்குன்றனாருடைய வரிகளையும் சுமந்து கொண்டு அண்டனி சத்தியசீலன் அவர்களே, இந்த புது வருடம் வந்துவிட்டாலே வானொலியினுடைய பழைய நினைவுகள் எல்லாம் நெஞ்சத்திலே நிழலாடிக் கொண்டிருக்கின்றது. நீங்கள் கலையகத்தை அழகாக அலங்கரித்துக் கொள்வீர்கள், இரவிரவாக அலங்கரித்துக் கொண்டு உங்களுக்கே உரிய பாணியிலே இந்த அறிவிப்பாளர்கள் எல்லோரையும் ஒருங்கிணைத்து
நிகழ்ச்சி நடத்துவதிலே உங்களுடைய வல்லமையை நாம் பல தடவை பார்த்திருக்கின்றேன். நாங்கள் எல்லாம் பல தடவை உங்களை நாங்கள் அதை பாராட்டி இருக்கின்றோம். நாங்கள் இப்பொழுது நிகழ்ச்சிக்கு சென்றுவிட்டு பிறகு பேசுவோமா அல்லது ஆமாம், இப்போது 24 இலகுவாக துன்பப்படாமல் கவலை நாங்களும் படாமல் சந்தோஷமாக அனுப்பி வைத்துவிட்டு இந்த விடயங்களை 25ஆம் ஆண்டு தொடங்கியவுடன் 1 மணி நேரத்தில் நாங்கள் முதலில் பிரித்தானியாவின் அரசரை சார்ல்ஸ் அவர்களை வணங்கி ஒலிபரப்பாகின்ற அந்த இசை தருவோம். அதன் பின்னர் நல்லூர் மணி இசை தருவோம். அதன் பின்னர் மும்மத பாடல்கள் தருவோம். இப்படியாக வளர்ந்து வரும் இன்றைய நிகழ்ச்சிகள் என்பதை மறைய தந்து சிவா என்று டென்மார்க்கில் வாழ்கின்ற கல்யாணி சர்மா அவர்களுடைய குடும்பத்தினர் ஆதரவு கரம் தந்திருக்கிறார்கள். அந்த விவரங்களை நீங்கள் சொல்லியிருந்தீர்கள். அந்த விவரத்தை இப்போது நாங்கள் வானொலி தந்து கொண்டு நிகழ்ச்சிக்குள் வருவோம். அனைத்துலக உயிரோடி தமிழின் இன்றைய நிகழ்ச்சிகள் பொற்கிளி வெற்றியாளரான கல்யாணி சர்மா அவர்களின் நாளாதரவோடு ஒலிபரப்பாகின்றன. கல்யாணி சர்மா அவர்களுக்கு வானொலி குடும்பம் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். காலத்தால் அழியாத கானம் என்று சொன்னவுடன் ஏன் காலத்தால் அழிக்க முடியாத கானங்கள் என்று சொல்லி பலது எங்கள் மனங்களில் இல்லாமல் போய்விட்டதே என்று சிலர் சொன்னாலும், ஆனால் இப்போவும் அப்படியான பாடல்களை எங்கள் மூத்தவர்கள் ரசித்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு ரசிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் குறைவாக இருந்தாலும் இப்போது நாங்கள் ரசிக்கின்ற பாடல் கூட தற்போது வாழ்ந்து கொண்டு இருக்கிற புதிய தலைமுறையினருக்கு ரசிக்க முடியாமல் இருக்கலாம். அப்படி நீங்கள் நினைக்கிறீர்களா? பழைய பாடல்களை இன்றைய இளைய தலைமுறையிலும் ரசிப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது எங்களுடைய கிராமத்து உணவிலே நாங்கள் 6-7 கரையோடு சாப்பிடுவது போன்றவர் இந்த பழைய பாடல்கள். இந்த புதிய பாடல்கள் எவ்வாறு என்றால் துரித உணவு என்று சொல்வார்களை அந்த வாகனத்தை செலுத்திக் கொண்டு அந்த உணவை வாங்கிக் கொண்டு சாப்பிடு. ஆமாம், அதற்கு ஒத்ததாகத்தான் அது இருக்கும். அதாவது எப்படி வருகின்றது எப்படி மறைகின்றது என்று புதிய பாடல்கள் தெரிவதில்லை. ஆனால் புதிய பாடல்கள் ஒரு சில பாடல்கள், குறிப்பாக முத்துக்குமார் அல்லது கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களுடைய சில பாடல்கள், ஏனைய கவிஞர்களுடைய பாடல், சில பாடல்கள் நிற்கின்றன. ஆனால் பழைய பாடல்கள் என்று அதாவது நாங்கள் நோக்குகின்ற பொழுது பழைய பாடல்கள் அத்தனையுமே அற்புதம். அதற்கு பொற்களி வழங்கலாம் என்று சொல்லலாம். எல்லா பாடலுமே நினைவை விட்டு அழியாதவை. அது மட்டுமல்லாமல் நாங்கள் தாயகத்திலே வாழுகின்ற காலத்திலே இந்த நாடகங்கள் நடைபெறும் அல்லவா, அங்கே அந்த காதல் காட்சிகள், சோக காட்சிகள் அல்லது மகிழ்ச்சி காட்சிகள் எல்லாம் இந்த பழைய பாடல்கள் இருப்பதனால் நாங்கள் அந்த பழைய பாடல்களை ரசித்த வண்ணமே இருக்கின்றோம். அதாவது காலத்தால் அழியாத கானங்கள் அல்லது இசை அல்லது பாடல்கள் என்று சொல்லும்போது உண்மையில் காலம் என்பது நாங்கள் கடந்து போகின்ற இப்பொழுது 2024 கடந்து போகிறோம். அதுபோல் அந்த காலத்தையும் குறிக்கிறது. ஆனால் காலம் என்று என்னும் என்று தமிழில் இருக்கிறது மறைந்த வண்ணம். அவர்கள் பாடியவர்கள், நடித்தவர்கள், எழுதியவர்கள், அதற்கு இசை தந்தவர்கள் எல்லாம் மறைந்த பின்னும் அவருடைய அந்த கைம்பரியம், அவர்கள் கட்டி காத்து எங்களுக்கு தந்துவிட்டு போன சொத்தாக இருக்கின்ற பாடல்கள் எல்லாம் மறையாமல் இருக்கிறது. அதனால தான் சொல்வார்கள் காலமாகிவிட்டார் என்று சொன்ன போது அவர்கள் மறைந்து விட்டார்கள். காலத்தால் அழியாத கானங்கள் அவர்கள் தந்த, அவர்கள் இறந்த பின்னும் அழியாத கானங்களாக. என்று முதலில் யாருடைய பாடலை நீங்கள் சொல்றதோ சாகாவரம் பெற்ற பாடல்கள் என்று சொன்னால் அது இன்னும் மிக பொருத்தமாக இருக்கும். அவர்கள் அந்த சாகாவரம் பெற்ற பாடலாக நான் நினைக்கின்றேன். இப்ப குறிப்பாக ஒரு நடிகரை எடுத்துக்கொண்டால், ஒரு கவிஞரை எடுத்துக்கொண்டால், அவர்கள் 100 ஆண்டுகளை கடந்தாலும் கூட அந்த பாடல்கள் இன்னும் சாகாவரம் பெற்றவையாக இன்னும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. இந்த ஒலிபரப்பு துறையிலே திரை இசை பாடலுடைய தாக்கம் என்பதும் தவிர்க்க முடியாது. உண்மை இல்லையா? பாடல் ஒன்றை நேயர்களுக்காக வழங்கிக் கொண்டு இந்த பாடல் மன்னாதி மன்னன் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடலாம். பல எங்கள் அன்பு நேயர்களுக்கெல்லாம் அதாவது அஞ்சலி சத்யசீலன் அவர்களே, அதாவது நீங்க மன்னாதி மன்னன் என்று சொல்கின்ற போது ஒரு நினைவு பகிர்வை நான் தொட்டு கொண்டு செல்வது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். கடந்த அதாவது இந்த வருடத்தினுடைய 24ஆம் தேதி நீங்கள் எம்ஜிஆர் வெற்றி, அதாவது மருதூர் கோபாலகிருஷ்ணன் ராமச்சந்திரனுடைய சிறப்பு நிகழ்ச்சியை நடத்தினீர்கள். அதனைத் தொடர்ந்து வந்த திங்கட்கிழமை எங்களுடைய வளைகுடா கலையகத்திலிருந்து சகோதரர் அறிவிப்பாளர் பருத்திவீரன் அவர்கள் பல விடயங்களை தொட்டிச் செல்பவர் சொன்னார். அஞ்சலி சத்யசீலன் அவர்கள் எம்ஜிஆர் வெற்றி நீண்ட ஒரு விரிவான விளக்கத்தை தந்தால் நான் தொடவில்லை என்று சாதாரணமாக தொட்டிச் சென்றார். அந்த நிகழ்ச்சியை மீண்டும் ஒலிபரப்பு செய்ய வேண்டும் என்று கொண்டு அன்பாக வேண்டி நின்றார். அதாவது சதி லீலாவதி என்ற முதலாவது திரைப்படத்திலே ஆரம்பித்த எம்ஜிஆருடைய கலைப்பயணம் மேடையிலே, வாழ்க்கையிலே மேடையிலே நடித்தவர்கள் பலர், வாழ்க்கைக்காக மேடையிலே நடித்த கலைஞர்கள் பலர். ஆனால் நடித்ததை தன்னுடைய நிஜ வாழ்க்கையிலே
நிதர்சனமாக காட்டியவர் எங்களுடைய மக்கள் திலகம் அவர்கள். அது மட்டுமல்லாமல் 1987 ஆண்டு எம்ஜிஆர் மறைந்த போது எங்களுடைய மூத்த சகோதர அறிவிப்பாளர் ஒரே ஒரு விடயத்தை மிக சிறப்பாக பதிவு செய்தார். அந்த நிகழ்ச்சியை நான் வானொலியிலே கேட்டுக்கொண்டேன். நாங்கள் மண்ணை தோண்டுவது பொன்னை எடுப்பதற்காக, ஆனால் இன்றுதான் நாங்கள் முதல் தடவையாக மண்ணை தோண்டுவது எங்களுடைய பொன்மனை செம்பனை புதைப்பதற்காக என்ற அந்த நினைவுகளை மீட்டுக் கொண்டு சத்தியசீலர்களே உங்களுடைய பாடலை கேட்போம். அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா. அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா, அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா. ஆறிலும் சாவு நூறிலும் சாவு, தாயகம் காப்பது கடமையடா, தாயகம் காப்பது கடமையடா. அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா. கனக விஜயரின் முடித்தலை நெரித்து கல்லினை வைத்தான் சேரமகன். கனக விஜயரின் முடித்தலை நெரித்து கல்லினை வைத்தான் சேரமகன். இமயவரம் பின்னில் மீன் கொடியேற்றி இசைப்பட வாழ்ந்தான் பாண்டியனே. அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா. கருவினில் வளரும் மழலையின் உடலில் தைரியம் வளர்ப்பாய் தமிழன்னை. கருவினில் வளரும் மழலையின் உடலில் தைரியம் வளர்ப்பாய் தமிழன்னை. களங்கம் பிறந்தால் பெற்றவள் மானம் காத்திட எழுவான் அவள் பிள்ளை. அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா. வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி, மக்களின் மனதில் நிற்பவர் யார்? வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி, மனதில் நிற்பவர் யார்? மாபெரும் வீரர் மானம் காப்போர் சரித்திரம் தனிலே நிற்கின்றார். அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா. ஆறிலும் சாவு நூறிலும் சாவு, தாயகம் காப்பது கடமையடா, தாயகம் காப்பது கடமையடா. அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா. அன்பர்கள், சிறப்பு நிகழ்ச்சி புத்தாண்டை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சி 2025 அன்புடன் எதிர்பார்த்து காத்திருந்து எங்கள் நேயர்கள் இப்போது வானிலை அருகில் நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இங்கே நானும் சிவாசோபிள்ளை அவர்களும் கலையகத்தில் இருக்கிறோம். இது ILC தமிழ். சிவாசோபிள்ளை, அடுத்த பாடல் இருமலர்கள் திரைப்படத்திலிருந்து வருகிறது. இந்த பாடலை பற்றி நீங்கள் சொல்ல முடியுமா? அதாவது தமிழ் திரையுலகிலே
உண்மையிலேயே நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய வருகை அல்லது அவருடைய வாழ்வியல் என்பது மிக சிறப்பானது. தமிழ் திரையுலகிற்கு வரலாறு எழுதினால் அங்கே நடிகர் திலகம் இல்லாமல் வரலாறை எழுத முடியாது என்று சொல்லிக் கொள்ளலாம். கணேசன் என்ற இயற்பெயரை கொண்ட அவர் மொழியை, உண்மையிலேயே தமிழ் தாயினுடைய மொழியை அழகாக அழகுற உச்சரித்த பெருமைக்கும் கீர்த்திக்கும் உரியவர் கணேசன் அவர்கள். அவருடைய அந்த சிம்ம குரலால் அவர் கர்ணனாக, வீரபாண்டிய கட்டபொம்மனாக, பாசமலர்களே ஒரு தங்கைக்கும் அண்ணனுக்கும் உரிய பாசத்தை எல்லாம் மிக சிறப்பாகவே எடுத்து காட்டியவர். அவர் வீர சிவாஜி என்ற நாடகத்தை நடித்துக் கொண்டிருந்த போது அங்கே தந்தை ஈவேரா பெரியார் அவர்கள் அந்த விழாவிலே பிரதம விருந்தினராக இணைந்து கொண்டார். அவர்தான் கணேசனோடு இணைத்து இவரை இன்று முதல் சிவாஜி கணேசன் என்று அழைக்க வேண்டும் என்றார். அதுவே அவருடைய இயற்பெயர் போன்று ஆகிவிட்டது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர். அதாவது பல்கலைக்கழகங்களிலே சென்று விருதுகளை, பட்டங்களை படித்து பெற்றவர்கள் பலர். ஆனால் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு ஒரு திரை இசை நூலிலே, அதாவது சினிமா பத்திரிகை ஒன்றிலே, வார இதழிலே ஒரு நேயர் கேட்டார், ஏன் நாங்கள் சிவாஜி கணேசனை நடிகர் திலகம் என்று அழைக்க கூடாது என்று. அப்போது அந்த கேள்வி பதிலே அந்த ஆசிரியர் சொன்னார், அழைக்கலாமே என்று குறிப்பிட்டார். அதுவே அவரோடு ஒட்டி கொண்டது. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சிம்மக்குரலானார். அவர் 288 படங்களுக்கு மேல் நடித்தாலும் கூட 250 படங்களுக்கு மேலே கதாநாயகனாக நடித்தவர். பராசக்தி என்ற திரைப்படத்திலே கலைஞருடைய வரிகளை எல்லாம் தன்னுடைய அந்த காந்த குரலால் கவர்ந்து கொண்டவர். பலர் சிவாஜியை ஒட்டி வசனங்கள் பேசிய நடிகர்களும் இருக்கின்றார்கள். பல கலைஞர்கள், நாடக கலைஞர்கள் இருக்கின்றார்கள். அவருடைய பாணியிலே நடிக்க வேண்டும் என்று அவருடைய நகலாக நடித்த பல கலைஞர்கள் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். உங்களுக்கு நான் சொல்ல தேவையில்லை, பீம்சிங் அவர்களுடைய பாவரிசை படங்களிலே சிவாஜிகளினுடைய நடிப்பு தனித்துவமானது. அது மட்டுமல்லாமல் எங்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவரோடு ஒரு படம் தான் நடித்தார், கூண்டுக்கிளி என்ற படம். எனவே அந்த தகவல்களை உறவுகளோடு பகிர்ந்து கொண்டு நீங்கள் தருகின்ற அந்த அருமையான பாடலை கேட்போம். காலத்தால் அழியாத கானங்கள் நிகழ்ச்சியிலே சிவாஜி அவர்கள் அந்த பாடல் இருமலர்கள் திரைப்படத்தில் இடம்பெற்றது. இருமலர்கள் புதிய படமாக வந்தது. புதிய தியேட்டர் வின்சர் தியேட்டரில் அது காட்சிப்படுத்தப்பட்டது. ஆனால் மக்கள் திலகம் அவருடைய ரசிகர்களும் சிவாஜி கணேசன் அவருடைய ரசிகர்களும் மோதிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் அந்த தியேட்டரில் இடம்பெற்றது. இருந்தாலும் சில காரணங்கள் கருதி அந்த தியேட்டர் நிர்வாகத்தினர் இருமலர்களையே படமாக அந்த புதிய திரைப்பட அரங்கத்தில் காட்சிப்படுத்தினார்கள். அதில் ஒரு பாடல். ஆமாம், குடும்பத்திற்குள். சொல்லுங்கள். அதாவது குடும்பத்தில் கூட அண்ணன் சிவாஜி ரசிகராக இருந்தால் தம்பி எம்ஜிஆர் ரசிகராக இருப்பார், அல்லது அண்ணன் எம்ஜிஆர் ரசிகராக இருந்தால் தம்பி சிவாஜி ரசிகராக இருந்து கொண்டு அவர்களுக்குள்ளே மோதல் ஏற்படுவதெல்லாம் நான் கேள்விப்பட்டு அறிந்து கொண்டிருக்கின்றேன், இல்லையா? உண்மை. அதெல்லாம் அந்த காலம். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய அன்பு மகன் பிரபு அவர்கள் மக்கள் திலகத்தை தான் ரசித்தார். அதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள், இல்லையா? அதை நடிகர் திலகமே மேடையில் சொல்லி சிரித்த வரலாறுகள், காட்சிகளாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்போது பாடல். காலத்தால் அழியாத கானங்கள் ILC தமிழில் விசேட நிகழ்ச்சி புத்தாண்டை எதிர்நோக்கி காத்திருந்து கொண்டு வானொலி வருகிறது. மாதவி பொன்மயிலாள் தோகை விரித்தாள், வண்ண மையிட்ட கண் மலர்ந்து தூது விடுத்தாள். மாதவி பொன்மயிலாள் தோகை விரித்தாள், வண்ண மையிட்ட கண் மலர்ந்து தூது விடுத்தாள். காதல் மழை பொழியும் கார்முகிலாய், காதல் மழை பொழியும் கார்முகிலாய், இவள் காதலன் நான் இருக்க பேரெழிலாய். காதல் மழை பொழியும் கார்முகிலாய், இவள் காதலன் நான் இருக்க பேரெழிலாய். இங்கே மாதவி பொன்மயிலாள் தோகை விரித்த
விரித்தாள், வண்ண மையிட்ட கண் மலர்ந்து தூது விடுத்தாள். வானில் விழும் வில் போல் புருவம் கொண்டாள், இளம் வயதுடையாள் இனிய பருவம் கண்டாள். வானில் விழும் வில் போல் புருவம் கொண்டாள், இளம் வயதுடையாள் இனிய பருவம் கண்டாள். கூனல் பிறை நெற்றியில் குழலாட, கொஞ்சம் குளிர் முகத்தில் நிலவின் நிழலாட. கூனல் பிறை நெற்றியில் குழலாட, கொஞ்சம் குளிர் முகத்தில் நிலவின் நிழலாட. கலைமானின் இனம் கொடுத்த விழியாட. மானின் இனம் கொடுத்த விழியாட, அந்த விழி வழி ஆசைகள் வழிந்தோட. நல்ல மாதவி பொன்மயிலாள் தோகை விரித்தாள், வண்ண மையிட்ட கண் மலர்ந்து தூது விடுத்தாள். கரிதனி தப மகரி தட்டே கம்ம பதனி மாதவி பொன்மயிலாள். கரிதனி தனி பதனி தரிணி தபத மப மகரி தாட்டே காம பதனி மாதவி பொன்மயிலாள். சரிகமணி நித சரிகதா தனி நி சரி பாதமா பபகரி சரிகமணி சரிகம பதமா பதனி சரிகரி தனி நித மா பதனி சகரி மாதவி பொன்மயிலாள் தோகை விரித்தாள், வண்ண மையிட்ட கண் மலர்ந்து தூது விடுத்தாள். மாதவி பொன்மயிலாள் தோகை விரித்தாள். நேர்கள் இன்னுமொரு நடிகர் திலம் சாஜி கணேசன் அவருடைய பாடலாம் பெறப்போர் பாவ மன்னிப்பு திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் இது. சிவா, இந்த பாடலை பற்றி நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இந்த பாடல் அதாவது அந்த படத்தில் அவர் ஒரு முஸ்லீம் இளைஞனாக நடிப்பார், கிறிஸ்தவ பெண்ணை காதலிப்பார். இது மத பிரச்சனைகள் எல்லாம் நிறைந்த அந்த நேரம். இப்போது கூட மத பிரச்சனைகள் இருக்கிறதான் இல்லையா? ஆகவே அந்த நேரத்தில் அவர்களுக்குள்ளே பயம் இருக்கிறது. இந்த உலகம், இந்த ஊர், இந்த மக்கள், இந்த சமுதாயம் எப்படி தங்களை ஏற்றுக்கொள்ளப் போகிறது தங்கள் காதலி என்று சொல்லி ஒருவர் தொட்டுக்கொள்ளாமல் பாடி காட்சியாக்கப்பட்ட இந்த பாடல் கடைசியில் ஒரு வரி வைப்பான், பால் இருக்கும் பழம் இருக்கும் என்று பாடும்போது இருவரும் கண்களால் அந்த நீரை சொரிந்தது ரசிகர்களையே அளவைத்த அந்த காட்சிகள் எல்லாம் மனதில் வருகிறது. சிவா, நவரச நாயகனாக அவருடைய அந்த பாவம், நடிப்பு, உண்மையிலேயே சிவாஜி கணேசன் என்றவர் தான் எங்களுக்கு பல தமிழ் அரசர்களை, நான் ஏற்கனவே சொன்னது போன்று பல கலைஞர்களை எல்லாம் உருவாக்கினார். ஆனால் அவர் நிறைவான ஆசையாக கொண்டது தான் பெரியார் வேடமிட்டு நடிக்க வேண்டும் என்று. ஆனால் அது நிறைவேறவில்லை. அதை மிகவும் ஆசைப்பட்டார். ஆனால் அவருடைய திரையுலக வாழ்விலே அது நிறைவேறவில்லை. ஆனால் மிக சிறப்பாக நடித்தார். அது மட்டுமல்லாமல் தமிழ் திரையுலகிலே முதலாக பிரான்ஸ் அரசாங்கம் வழங்கிய செவாலியர் விருதுக்கு சொந்தக்காரராக கூட இருந்தவர் நடிகர் திலகம் அவர்கள். பாடலும் சிறப்பான பாடல் கேட்கும் அன்றைய சத்யசேகரன் அவர்களே. பஞ்சனையில் காற்று வரும் தூக்கம் வரா
இருக்கும் ஆசை விடாது நாலு வகை குணம் இருக்கும் ஆசை விடாது நடக்க வரும் கால்களுக்கும் துணிவிருக்காது பால் இருக்கும் பழம் இருக்கும் பசி இருக்காது பஞ்சனையில் காற்று வரும் தூக்கம் வராது தூக்கம் வராது கட்டவிழ்ந்த கண்ணிரண்டும் உங்களை தேடும் பாதி கனவு வந்து மறுபடியும் கண்களை மூடும் கட்டவிழ்ந்த கண்ணிரண்டும் உங்களை தேடும் கனவு வந்து மறுபடியும் கண்களை மூடும் பட்டு நிலாவான் வெளியில் காவியம் பாடும் கொண்ட பள்ளியறை பெண் மனதில் போர்களமாகும் பாலிருக்கும் பழமிருக்கும் பசி இருக்காது பஞ்சனையில் காற்று வரும் தூக்கம் வராது தூக்கம் வராது காதலுக்கு ஜாதி இல்லை மதமும் இல்லையே கண்கள் பேசும் வார்த்தையிலே பேதமில்லையே காதலுக்கு ஜாதி இல்லை மதமும் இல்லையே கண்கள் பேசும் வார்த்தையிலே பேதமில்லையே வேதமெல்லாம் காதலையே மறுப்பதில்லையே அது மேகம் செய்த உருவம் போல மறைவதில்லையே பாலிருக்கும் பழமிருக்கும் பசி இருக்காது பஞ்சனையில் காற்று வரும் தூக்கம் வராது தூக்கம் வராது தூக்கம் வராது குரங்கள் அடுத்து கண்ணதாசன் அவருடைய பாடல் ஒன்றை தர காத்திருக்கிறேன். கண்ணதாசன் நிறைவாக, அதாவது இறப்பதற்கு முன்னர் கடைசியாக எழுதிய பாடல். சொல்லுங்கள் சிவா. ஆமாம், கண்ணதாசன் அவர்கள் சிறப்பான கவிஞர். நான் நினைக்கின்றேன், கவிதை எழுதுவதிலே பயணப்பட்ட பல கவிஞர்களுக்கெல்லாம் முன்னோடியாக இருந்தவர்தான் இந்த முத்தையா என்ற இயற்கையை கொண்ட கண்ணதாசன் அவர்கள். அவர் சுமார் 4000 கவிதைகளுக்கு மேலே எழுதியிருக்கின்றார். 5000 திரைப்பட பாடல்களுக்கு மேலே எழுதிய சிறுகுடல் பெற்றிலே பிறந்தவர். தமிழக அரசினுடைய அரசவை கவிஞராக இருந்தவர். அவர் முதலாக தமிழ் திரையுலகிலே கன்னியின் காதலி என்ற திரைப்படத்திலே கலங்காதிரு மனமே என்று அந்த காணாவிலே ஆரம்பித்தார். கடைசியாக கூட 3ஆம் பிறை என்ற திரைப்படத்திலே தான் கண்ணி கலைமானி என்று அந்த கா கா என்று அந்த வரிகள் தான் ஆரம்பமும் இறுதியுமே ஒரே இடத்திலே தான் முடிந்திருக்கின்றது. அவருடைய ஒரு சிறப்பு என்னவென்றால், இந்த ஒரு திரைப்படம் ஒன்றுக்கு பாடல் எழுத வேண்டும். இவர் மேல் மாடியிலே இருக்கின்றார் கண்ணதாசன் அவர்கள். கீழே எங்களுடைய இயக்குனர் சிகரம் பாலச்சந்திரன் அவர்கள், MS விஸ்வநாதன் அவர்கள், இவரெல்லாம் இருக்கின்றார்கள். வருவதும் போவதுமாக இருக்கின்றது. அந்த மிக விரைவாக அந்த படத்தை முடிக்க வேண்டும், ஆனால் பாடல் தயாராக இல்லை என்ற போது ஒரு நாள் எங்களுடைய இயக்குனர் சிகரம் பாலச்சந்திரன் அவர்கள் கண்ணதாசனை ஏசிவிட்டார். அவர் அந்த ஏசியது அந்த செல்லமாக கூறிய விடயங்கள் கண்ணதாசனை கட்டிவிட்டது. அவர் அந்த பாடலுக்கு 7 பாடல்கள் எழுதி கொடுத்தாராம். அந்த பாடலில் ஒன்றுதான் அந்த 7 ஸ்வரங்கள் எத்தனை பாடல் என்ற பாடல். எனவே கண்ணதாசன் அவர்கள் தமிழ் திரையுலகிலே காலத்தால் அழியாத ஒரு கவிஞர். மிக சிறப்பாகவே பல பாடல்களை, ஒரு பாடல் கேட்டால் 5 பல்லவிகளையும் 2-3 சரணங்களையும் எழுதக்கூடிய அளவுக்கு மிக சிறப்பாகவே தன்னுடைய பணியை ஆற்றியவர் கண்ணதாசன் அவர்கள். அவர் எல்லாராலும் நேசிக்கப்பட்டவர். குறிப்பாக இளம் கவிஞர்கள் மத்தியிலே கண்ணதாசன் அவர்கள் தனித்துவமான இடத்தை கொண்டவர். வாலி அவர்களை, அதாவது
கண்ணதாசனை பற்றி சொல்லும் போது கவிஞர் வாலியை பற்றியும் சொல்ல வேண்டும். வாலிப கவிஞரை பற்றி அவர்களும் வாலிப கவிஞர்கள் TMS அவர்களுக்கு கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் அந்த பாடலை தபால் அட்டையிலே எழுதி அனுப்பிவிட்டார். TMS அவர்களும் பாடி முடித்து விட்டார். பின்னர் சொன்ன உனக்கு இன்னையா அங்கு வேலை வாழ சென்னைக்கு வந்து விட்டார். சென்னையிலே வாழ்வது என்றால் மிகவும் கடினமானது. உங்களுக்கு தெரியும், அவர் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற போது இனி இந்த திரைப்படத்துக்கு சந்தர்ப்பம் கேட்டு பாடல் எழுதுகிற வேலையே வேண்டாம், இதை விட்டுவிட்டு இனி நான் ஊருக்கு போய் ஏதாவது வேலை செய்து உழைத்து பிழைப்பை பார்ப்போம் என்கின்ற போதுதான் கண்ணதாசன் எழுதிய ஒரு பாடல் ஒலிக்கலாம். அதாவது கலங்காது வருந்தாது என்ற ஒரு பாடல். அந்த பாடலை கேட்டும் தனக்குத்தானே தைரியம் சொல்லிக்கொண்டு வாலிப கவிஞர் வாலி அவர்கள் உயர்ந்தார். அவர்தான் அழகாக சொன்னார், ஊக்குவிக்கின்றவர்கள் இருந்தால் ஊக்குவிப்பவன் கூட தேக்குவிப்பான் என்று சொல்லி. ஊக்கு என்றால் அந்த பின் போன்று சிறிய பொருட்களை விற்பவர்கள், ஊக்குவிக்கின்றவர்கள் எல்லாம் தேக்குவிக்கின்ற அளவுக்கு இருப்பார்கள். எனவே இந்த கலைத்துறையிலே இருக்கின்றவர்களை ஊக்குவிக்க பழக வேண்டும் என்பதனைத்தான் அழகாக சொல்லிக் கொடுத்தார். எனவே கண்ணதாசன் அவர்கள் கூட வாலியிடம் சொன்னாராம், என்னுடைய இறப்பு ஏற்பட்டால் கூட நீதான் எனக்கு இரங்கல் கவிதை எழுத வேண்டும் என்று. அது கூட நடந்தேறியது. அந்த மாபெரும் கவிஞனை, அந்த கண்ணதாசன் என்ற மாபெரும் முத்தினுடைய பாடலை, நிறைவாக எழுதிய பாடலை இப்பொழுது எங்களுடைய உயிரோடு தமிழின் உறவுகளோடு காலத்தால் அழியாத காலத்திலே இணைத்துக் கொள்வோம். கண்ணே கலைமானே கன்னிமயிலென கண்டேன் உனை நானே. கண்ணே கலைமானே கன்னிமயிலென கண்டேன் உனை நானே. அந்தின் பகல் உனை நான் பார்க்கிறேன், ஆண்டவனை இதைத்தான் கேட்கிறேன். ராரிராரோ ஓராரிரோ ராரிராரோ ஓராரிரோ. கண்ணே கலைமானே கன்னிமயிலென கண்டேன் உனை நானே. என்றால் ஒரு வகை அமைதி, ஏழை என்றால் அதில் ஒரு அமைதி. நீயோ கிளிப்பேடு, பண் பாடும் ஆனந்த குயில் பேடு. ஏனோ தெய்வம் சதி செய்தது, பேதை போல விதி செய்தது. கண்ணே கலைமானே கன்னிமயிலென கண்டேன் உனை நானே. அந்திப் பகல் உனை நான் பார்க்கிறேன், ஆண்டவனை இதைத்தான் கேட்கிறேன். ராரிராரோ ஓராரிரோ ராரிராரோ ஓராரிரோ. காதல் கொண்டேன், கனவினை வளர்த்தேன். கண்மணி உனை நான் கருத்தினில் நிறைத்தேன். உனக்கே உயிரானே என்னாலும் என்னை நீ மறவாதே. நீ இல்லாமல் எது நிம்மதி, நீதான் என் சந்நிதி. கண்ணே கலைமானே கன்னிமயிலென கண்டேன் உனை நானே. அந்திப் பகல் உனை நான் பார்க்கிறேன், ஆண்டவனை இதைத்தான் கேட்கிறேன். ராரிராரோ
ஓராரிரோ ராரிராரோ ஓராரிரோ ராரிராரோ ஓராரிரோ ராரிராரோ ஓராரிரோ. கண்ணதாசன் அவர்களால் இளையராஜாவுக்கு பெருமை என்று தான் சொல்ல முடியும். காரணம் என்னொரு சொன்னால் எத்தனை ஆயிரம் வித்தைகளை காட்டிவிட்ட கண்ணதாசனுடைய நிறைவான பாடலை இளையராஜா தான் இசையமைத்திருந்தார் இல்லையா? அடுத்தொரு பாடல் வரப்போகிறது மக்கள் கலைஞர் எஸ் சங்கர் என்று நடிகருடைய பாடல், நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன் என்ற பாடல். இந்த பாடலை பற்றி நீங்கள் பல முறை அறிந்திருப்பீர்கள், பல நேர்கள் சொல்லியிருப்பார்கள், பல மேடைகளில் பல விளக்கங்களை தந்திருப்பார்கள். ஊடகங்கள் எங்களுக்கு பொழிந்து தள்ளியது இந்த பாடலை பற்றி. இந்த பாடலுக்குள் எப்படியான வரிகளை வைத்துவிட்டு கவிஞன் சென்றான் என்றெல்லாம் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அந்த பாடல் கேட்பதற்கு முன்னர் அன்பு நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 2025 ஆண்டை வரவேற்பதற்காக எங்கள் நேயர்கள் விழித்திருந்து வானொலி ஓரம் காத்திருக்கிறார்கள். இங்கே நாங்கள் அவர்களுக்கு விடயங்களை சொல்ல விழிதூங்காது பார்த்திருக்கிறோம். சிவா சொல்லுங்கள். அதாவது ஜெயசங்கர் அவர்களை நீங்கள் அடிக்கடி வானொலியை அழகாக சொல்வீர்கள். அவர் இந்த விடயங்களை, அதாவது ஒரு ஆங்கில திரைப்படத்துக்கு நிகரான ஒரு நடிகராக ஜேம்ஸ் பாண்ட் போன்று நடிக்கக்கூடிய ஒரு ஆற்றலை கொண்டவர். நல்ல படங்களிடம் மிக சிறப்பாகவே கனகச்சிதமாக அவருக்குரிய, அதாவது ஒரு கலைத்துறையில் நடிகர் திலகம் இருக்கின்றார், மக்கள் திலகம் இருக்கின்றார், அங்கே காதல் மன்னன் ஜெமினி கணேசன் இருக்கின்றார். இவர்களை ஊடறுத்து தனக்கென்று ஒரு பாணியை உருவாக்கினால்தான் அந்த நடிப்பிலேயே தன்னை தக்க வைத்துக் கொள்ளலாம் என்பதற்காக ஜெயசங்கர் அவர்கள் ஒரு தனித்துவமான ஒரு நடிப்பை வெளிப்படுத்தியவர். பலருடைய அந்த, அதாவது சொல்வார்களை, எங்களுடைய மூளைக்கு நல்ல வேலை தர வேண்டுமாக இருந்தால் அந்த கடத்தல் காட்சிகள் அல்லது அதாவது அந்த காட்சிகள், ஒரு திகிலூட்டுகின்ற காட்சிகள் எல்லாம் அவர் நடிக்கின்ற போது உண்மையிலேயே யதார்த்தமாக மிக சிறப்பாக ஆங்கில திரைப்படங்களுக்கு நிகராக நடிக்கின்ற ஒரு ஆற்றல் மிக்க கலைஞராகத்தான் அவரை பார்க்கின்றேன். உண்மை உண்மை அருமை. அந்த பாடலை திரட்டுமா? வழங்குங்கள். நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன், என் மகராணி உன்னை காண ஓடோடி வந்தேன். நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன், என் மகராணி உன்னை காண ஓடோடி வந்தேன். நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன், என் மகராணி உன்னை காண ஓடோடி வந்தேன். நீ வருகின்ற வழி மீது யார் உன்னை கண்டார், உன் வளை கொஞ்சம் கை மீது பரிசென்ன தந்தார். நீ வருகின்ற வழி மீது யார் உன்னை கண்டார், உன் வளை கொஞ்சம் கை மீது பரிசென்ன தந்தார். உன் மலர் கூந்தல் அலைப்பாய அவர் என்ன சொன்னார், உன் வடிவான இதழ் மீது சுவை என்ன தந்தார். உன் மலர் கூந்தல் அலைப்பாய அவர் என்ன சொன்னார், உன் வடிவான இதழ் மீது சுவை என்ன தந்தார். நான் மலர்
வந்தேன் இங்கு நின்றேன் என் மகாராணி உன்னை காண ஓடோடி வந்தேன். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 2025 வரவேற்பதற்காக நாங்கள் காத்துக்கொண்டிருக்கிறோம். வானிலையில் நேயர்கள் வானொலியின் அருகே காத்துக்கொண்டிருக்கிறார்கள். இங்கே ஜேசுதாசன் வந்திருக்கிறார். சிவா, அவரை நாங்கள் சந்திக்கணும். ஜேசுதாசன் வாருங்கள். வணக்கம் சீலண்ணா. வாருங்கள். வணக்கம் ஜேசுதாசன். வணக்கம் சிவபிள்ளை அண்ணா அவர்களே. வணக்கம். வணக்கம் ஜேசுதாசன். நாங்கள் முதலில் டிஎம் சௌந்தரராஜனுடைய பாடல்கள், நடிகர் திலத்துடைய பாடல்கள், மக்கள் திலத்துடைய பாடல்கள், இயேசங்களுடைய பாடல்கள், கண்ணதாசன் எழுதிய பாடல்கள் இப்படியெல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதை நீங்கள் ரசித்துக் கொண்டிருப்பீர்கள். இப்போது நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? சொல்லுங்கள். என்னென்னு சொன்னால், நீங்கள் இப்போ எடுத்து இந்த தொலைபேசி அழைப்பின கிடைத்த நேரம் இப்பொழுது இங்கு புதுவருடத்தினுடைய பிறப்பிலே வெடிகள் கொளுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்படியா? எங்கட நேரத்துக்கு நீங்கள் எடுத்துறீங்க. இப்ப லண்டன் நேரத்துக்கு இன்னும் 1 மணித்தியாலம் இருக்கிறது. ஆம் ஆம். நீங்கள் இந்த அழைப்பு எனக்கு இப்ப கிடைத்த நேரம் சரியாக எங்களுக்கு இப்ப வருட பிறந்து இங்க வெடிகள் எல்லாம் மிக அமர்க்கலமாக இருக்கிற நேரத்தில் இந்த அழைப்பினை கிடைச்சிருக்கிறது. மிகவும் நன்றி. என்ன மற்றது இந்த கடந்த 2024 நாங்கள் ஐரோப்பா மணி இருக்கிறவர்கள் விடை கொடுத்து புதிய வருடத்திலே கால் பதித்து விட்டோம்னா நீங்கள் பதித்து விட்டீர்கள். அந்த வேளையிலே நீங்கள் பிரித்தானியாவில் இருந்து அனைத்துலக உயிரோடை தமிழ் மக்கள் வானொலியின் ஊடாக 2 தொகுப்பாளர்களும் இணைந்து எங்களை மகிழ்ப்பதற்காகவும் இந்த புதிய வருடத்தை வரவேற்றுக் கொள்வதற்காகவும் உங்கள் சிரமங்களையும் விட்டு இந்த நீங்கள் புது வருடத்தில் சிறப்பாக கலந்து கொண்டு வந்திருந்து நல்ல நல்ல பாடல்களை ஆரம்பத்தில் அச்சம் என்பது மடமேடாவில் இருந்து அனைத்து பாடல்களையும் கேட்டுக்கொண்டு இப்படி சொன்னீர்களே, நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு வந்து 2 பாடல் போட்டதில்லை. நீ வருகின்ற வழி மீது கண்டார், உன் வளை கொஞ்சம் கை மீது பரிசென்ன தந்தார், உன் மலர் கூந்தரைவாய் அவர் என்ன செய்தார், அந்த வரிகள் கேட்ட பொழுது பின்னாலே அவள் சொல்லுவாளா. அந்த பாடல்களை நீங்கள் அடிக்கடி இந்த வானொலியில போட்டு நாங்கள் கேட்டு அதுக்கு கருத்து சொல்லி பொன் வண்டொன்று மலரொன்று முகத்தோடு மோட நானும் பயந்தோடி வந்தேன். அது என்னை குத்த வந்தது. அதனால்தான் என்னுடைய கூந்தலே கலைந்து போனது. இடையே என் காதலா, நீ என்னை தப்பாக நினைக்கிறாயடா, நான் இப்படித்தான் ஓடி வந்தேன் உன்னிடம் உண்மை கூற. அப்படி கம்மியான வரிகள் உண்மையா எனக்கு இந்த உண்மையில வருத்தம்பரத்திலே அனைத்துல உயிரோட தமிழ் மக்கள் வானொலியின் ஊடாக இணைந்து உங்கள் 2 தொகுப்பாளர்களோடும் கலந்து என்னையும் உள்வாங்கி கொண்டது எனக்கு நான் என்னோடத்தில் என்ன நீங்களும் ஒரு அதாவது 2025 ஐரோப்பா நாடெங்கிலும் வானவெடிக்கைகளும் வண்ண விளக்குகளாலும் எரிந்து கொண்டு வரவேற்றுக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே உயிரோடை தமிழுக்கு உயிர் கொடுக்கின்ற வகையிலே 2025 முதலாவது ஐரோப்பிய நேராக பதிவு செய்திருக்கின்றீர்கள். உங்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதாவது வாழ்த்துக்கள் என்பது இப்போது தவறானது, வாழ்த்துகள் என்பதுதான் சரி. இக்கென்னா சேர்க்கக்கூடாது என்பது இப்போது எங்களுடைய தமிழ் அறிஞருடைய கண்டுபிடிப்பாக இருக்கின்றது. எனவே நாங்களும் உங்களுக்கு வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த ஆண்டு சிறப்பான ஆண்டாக, இனிமையான ஆண்டாக அமைய வேண்டும் என்று உயிரோடு தமிழின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி சிவாசிவ பிள்ளையனாவர்களே, நன்றி சீலன் அவர்களே. இந்த ஐரோப்பியாவில் இன்றைக்கு புதுவரிடம் பிறந்த வேளையில இந்த அழைப்பை ஏற்று எங்களையும் வாழ்த்தி இனி வருகின்ற அடுத்த மணித்துறைகளிலே பிரித்தானியாவிலே உங்களுடைய புதுவரிடம் பெறப்போன்றது. எனவே அனைத்து தொகுப்பாளர்களுக்கும் வர்த்தக பெருமக்களுக்கும் அன்பு நேயர்களுக்கும் அனுசரணையாளர்களுக்கும் எங்களுடைய தொழில்நுட்பவியலாளர்களுக்கும் மற்றும் அனைத்து வகையிலும் இந்த வானொலி விளம்பரதாரர்களுக்கும் அனைத்து வகையிலும் இந்த வானொலியுடன் கைகொடுத்து நிற்கின்ற உறவுகள் அனைவரும் சிறப்பான வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொண்டு உங்களிடம் இருந்தனா சம்பத்துக்கு
புத்தம் புதிய ஆண்டிலே புதிய வருடப்பு பிறப்பு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி இருவருக்கும். நன்றி நலமாக நன்றி இருக்கிறேன். நன்றி. வணக்கம் ஜெயசுதாசன். நன்றி, வணக்கம். லேண்டோமனோ வந்து விட்டீர்கள், வாருங்கள். வணக்கம். உண்மையில வணக்கம் சீலன், வணக்கம் சிவாண்ணா. உண்மையில நாங்கள் இப்ப கேட்டுக்கொண்டிருந்த அப்படியே எங்களுக்கு தெரியாத விடயம் எல்லாம் கூறியிருந்தீர்கள். மன்னிக்கவனும் வெடி கொளுத்தி கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் அதாவது இத்தாலியிலும் பிறந்து விட்டது வருடம், ஜெர்மனியிலும் பிறந்து விட்ட ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் பிறந்து விட்டது. நாங்கள் தான் காத்திருக்கிறோம். நாங்கள் தாயகத்திலே இருக்கின்ற போது அந்த வெடியை சொல்கின்ற போது எனக்கு ஞாபகம் வருது, சீன வெடி கொளுத்துகின்றார்கள் என்று சொல்லுவார்கள். நினைவுகள் எல்லாம் நெஞ்சத்திலே பசுமையாக இருக்கின்றது. நாங்கள் பிள்ளையாக இருக்கின்ற போது சமாதான காலத்திலே, அந்த யுத்தம் இல்லாத காலத்திலே அந்த வெடிகள் கொளுத்திய அந்த நினைவுகள் வருகின்றது. மீண்டும் அவ்வாறான நிலைகள் எங்கள் தேசத்துக்கு வர வேண்டும். எங்கள் மக்கள் நிம்மதியாகவும் சுபிட்சமாகவும் வாழ வேண்டும் என்பதே எங்கள் எல்லோருடைய நினைவுகளும் கனவுகளும் எங்களுடைய கடமைகளாகவும் இருக்கின்றது. அதுதான் அந்த மண்ணிலே நிறைவேற வேண்டும். நாங்களும் இலகுவாக அந்த மண்ணுக்கு சென்று வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை உருவாக்க வேண்டும் என்பதே 2025 பிரார்த்தனையாக இருக்கின்றது. நிச்சயமாக நீங்க இப்ப கூறிய அவ்வளவும் எங்க எல்லா மக்களுக்கும் கிடைக்க வேணும் என்று நாங்களும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடிய சீக்கிரம் எங்கே ஒரு என்ன அந்த ஆண்ட பரம்பரை மீண்டும் ஒரு முறை என்ற மாதிரி உண்மையில நீங்கள் இப்ப சொன்ன விடயங்களை நாங்களும் உள்வாங்கி இருக்கிறோம். எங்களுக்கும் ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை ஒன்று உருவாகி இருக்குது. எங்களோட மக்கள் எல்லா சுபிட்சமாக வாழுவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கு. மற்ற எங்களோட சீலனுக்கும் சிவாண்ணைக்கும் தெரியாத விடயங்கள் இல்லை. அதுவும் நீங்கள் அந்த தொகுத்து வழங்கின விதம் இருக்கല്ലോ. சிவாஜி எம்ஜிஆரை பற்றி குறிப்பிட்டிருந்தீர்கள். உண்மையில நீங்க சிவாண்ண சொன்னார் அந்த அந்த பிரபு பெரிய பெரிய வசதியானவற்ற மகன், எம்ஜிஆருடைய ரசிகன். அருமையானது. இது நான் கேள்விப்படாத ஒரு விடயம். இதை விட உண்மையில என்ன நீங்க விடயங்கள் கொண்டு வரணும். இன்றைக்கு அந்த சிறப்பான இந்த புத்தாண்டிலேயே உண்மையிலே எங்களுக்கு அந்த ஐஎல்சி வானொலி தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்படி நீடிக்க வேணும் என்றும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. உங்களை முதலில் புத்தாண்டில் முதல் வாழ்த்துக்கள் ஐஎல்சி தமிழுடைய வாழ்த்துக்கள். உண்மையா? நிச்சயமாக அது சுபிட்சமாக வேணும் என்று எல்லாரும் எதிர்பார்ப்போம். ஏழக்கூடிய அளவு எல்லா மக்களும் எல்லா நேர்களும் செய்ய வேணும் எல்லா விடயங்களையும் என்று சொல்லிக்கொண்டு சீலனுக்கும் சிவாண்ணைக்கும் உங்களுக்கு என்ன டைம் இருக்குன்னு ஒரு 55 நிமிஷம் 55 நிமிடம் இருக்கிறது. நீங்கள் படி கொளுத்துறதுக்கு அதுதான் உண்மையில சிறப்பா இருக்குது. அருமையான மற்றது சீலன் உண்மையா நாங்க உங்களை புகழ்றேன் மாத்திரம் நினைக்க வேண்டாம். உங்களுக்கு அந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தன்மை இருக்குன்றத நான் எப்பவோ உணர்ந்த விஷயம். அதுக்கு ஒரு வார்த்தையிலேயே ஒரு அழகு இருக்குது. அதை கேட்க வேண்டிய ஒரு உண்மையில ஒரு இனிமையாக இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு எல்லோருக்கும் சிறப்பாக அமைய வேணும் என்று மீண்டும் கூறிக்கொண்டு சீலன் மீண்டும் சந்திப்போம். இருவருக்கும் நன்றியா? நன்றி வணக்கம். என்று லண்டோமனு அவர்களுக்கும் ஐஎல்சி தம்முடைய வாழ்த்துக்கள் கிடைத்து விட்டது. முதலில் புத்தாண்டு வந்து ஜேசுதாசன் அவர்களுக்கும் இத்தாலி நோக்கி வாழ்த்து போய்விட்டது. பார்ப்போம் இன்னும் எத்தனை பேருக்கு ஐஎல்சி தம்முடைய முதல் வாழ்த்துக்கள் கிடைக்கிறது என்று. அது கூட அதிர்ஷ்டம் தான் நண்பர்களே. அதாவது லண்டோ மெனோ அவர்கள் நம்பிக்கை இருக்கிறது என்று சொன்னார். அதாவது நம்பிக்கை தான் வாழ்க்கையினுடைய தும்பிக்கை என்று சொல்லுவார்கள். பெரிய புளிய மரம் சிறிய புளியங்காயத்தான் காய்க்கின்றது. ஆனால் சிறிய கொடியில் பழகுகின்ற பூசணி கொடி பெரிய பூசணிக்காயை காய்க்கின்றது. எனவே நம்பிக்கைதான் வாழ்க்கை. அந்த தும்பிக்கையோடும் அந்த நம்பிக்கையோடும் நாங்கள் இந்த 2025 எங்கள் தேசம் நோக்கிய பயணத்திலே கரங்களை கோர்த்திருப்போம் என்று குறிப்பிட்டுக் கொண்டு கூறுங்கள். அடுத்த பாடல் தருவதற்கு முன்னர் கல்யாணி சர்மா வந்திருக்கிறார். இப்பொழுது வந்த அத்தனை நேர்களை, அதாவது ஐஎல்சி தமிழில் வருகிற அத்தனை நேர்களும் ஒரு 30 ஆண்டு காலமாக வானொலியை பற்றி அறிந்தவர்கள். கல்யாண சர்மா வந்திருக்கிறார். அவர்கள் பேசுகின்ற விதங்கள் மிக சிறப்பாக இருக்கும். வணக்கம் கல்யாண சர்மா அவர்களை. வாருங்கள். வணக்கம் கல்யாண சர்மா. வணக்கம். ஆங்கில உங்களுக்கும் பிறந்து விட்டது வாழ்த்துக்கள். அடுத்த வாழ்த்து உங்களுக்கு கிடைத்து விட்டது.
இந்த இடத்திலே பெண்களில் குறிப்பிடுவதற்கு முதன்மையான மன்னிக்க வேண்டும். சொல்லுங்க. பெண்கள் முதல்ல எனக்கு கிடைத்திருக்கிறது. சொல்லுங்கள் மிக்க சிவா. நன்றிகள். இல்லை, ம். நான் சொல்லுங்க. ஆரம்பத்திலே வானொலியிலே நான் ஒரு பயிற்சியாளனாக பயிற்சி பெற்றுக் கொண்டிருக்கின்ற போது லெஞ்சில் நிறைந்த நிகழ்ச்சியிலே ஒரு ஞாயிற்றுக்கிழமை என்னுடைய அன்பு சகோதரர் ஆண்டனி சத்தியசீலன் தான் கொண்டு சென்று தொழில்நுட்பம் இப்படி இயக்க வேண்டும், இப்படி பேச வேண்டும் என்றெல்லாம் சொன்னார். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், பேசுகின்ற படங்கள் என்ன பாடல் எத்தனையாவது இலக்கம் எல்லாம் போட்டு சொல்லுங்கள் என்று சொல்லிக் கொடுத்தார். அப்போது நான் அந்த புத்தாண்டு வந்தபோது நான் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் என்று சொன்ன போது அண்டனை சத்தியன் எல்லாம் சிரித்தார்கள். ஆனால் இன்றும் வழக்கில் கொண்டார்கள். ஆனால் இப்பொழுது மக்கள் என்னென்றால் இது பொது புத்தாண்டு வாழ்த்துக்களாகத்தான் இப்பொழுது எல்லோருமே நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கூறுங்கள் கல்யாணி சர்மா. சொல்லுங்கள் கல்யாண சர்மா அவர்கள் முதலில் ஆமாம், வாழ்த்துக்கள் ஆமாம். உங்களுக்கு விருதாகட்டும். ஆமாம், இவர் ஒரு அனுபவமான இரண்டு ஒரு கலைஞரோடு இணைந்து பணியாற்றும் பொழுது அது ஒரு மிகச் சிறப்பாக இருக்கிறது. அதாவது இந்த போட்டி நிகழ்ச்சிகள் வர்றபோது, அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் சலைத்தர் ஒருத்தர் இவர் எடுத்து கொடுக்க நீங்க சொல்லுறது, அதாவது சிவா சிவப்பிள்ளை அவர்கள் சொல்லுகிறார்கள் விஷயத்தை சொல்லும் பொழுது விவரம் தெரிந்திருக்க வேண்டும். என்ன அதை சொல்வதற்கு அது முக்கியமான ஒரு நிகழ்ச்சியை தொய்வு விடாமல் கொண்டு நடத்தி செல்வதற்கு ரெண்டு பேர் பலமான. கல்யாண சர்மா அவர்கள் உண்மையை சொல்லுகிறேன், சிவா சிவப்பிள்ளை அவர்களுக்கு நான் என்ன பாடல் வைத்திருக்கிறேன்றே தெரியாது. அதனால்தான் சில வினாடிகள் அவருக்கு நான் கொடுப்பேன். இல்ல அது ஒவ்வொரு இது கவிஞர் கண்ணதாசனை பற்றி சொன்னவுடன் அவருடனே ஒவ்வொரு விடயங்களும் அவரை பற்றின சகல தகவல்களை, எம்ஜிஆரை பற்றி சிவாஜி கணேசனை பற்றி சொல்லும் பொழுது சிறப்பு. நான் இந்த இடத்திலே விடயத்தை நான் குறிப்பிட்டுக் கொள்ளலாம். அண்மையிலே ஒரு மேடை நிகழ்ச்சி இடம்பெற்றது. அதிலே கண்ணன் நடனம் இடம்பெற்றது. அதுல நடனம் ஆரம்பிப்பதற்கு கிட்டத்தட்ட 10 நிமிடம் தாமதமாகிவிட்டது. எனவே என்னை பொறுத்தவரையிலே மேடையிலே அனவசியமாக நான் தொகுத்து வழங்குவதில்லை. ஆனால் அந்த இடத்தை நான் நிரப்ப வேண்டிய தேவை இருந்தால் நான் உன்னை சொன்னேன், கர்ணனுடைய பிறப்பு பற்றி சொன்னேன். அவன் அதாவது சொல்லுவார்கள், ஒருவரை நெறிப்படுத்துபவர்கள் மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லுவார்கள். அவர்கள் 4 பேர் தான். ஆனால் கர்ணன் அவர்களுடைய பிறப்பிலே குந்தி தேவியினால் கைவிடப்படுகின்றார், பேழையிலே விடப்படுகின்றார், தந்தை சூரியபவனால் கைவிடப்படுகின்றார். குரு அதாவது குரு அவர்கள் சொல்கின்றார், நீ ஒரு அதாவது சத்திரியனாக இருக்கிறது வந்து துளைக்கின்ற போது இறத்தவர். ஆமா, உனக்கு அதாவது இந்திர சிரத்தையை பாவிக்கின்ற அந்த தொழிற்பாடை நிறுத்துகின்றார். நிறைவாக அவருக்கு மாலையாக குவிந்து கொண்டிருக்கின்ற போது கண்ணன் வஞ்சகன், கல்லன் என்று கூட சொல்லுங்கள், கல்வன் என்று சம்பந்தர் கூட பாடியிருக்கின்றார். அவர் இந்த கல்வன் உடனடியாக அந்த வேடம் கொண்டு போய் உன்னுடைய தானத்தை எல்லாம் எனக்கு தானமா தா என்று சொன்ன போதுதான் அவர் இறக்கின்றார் இல்லையா? அதனை பதிவு செய்து தர்ம தேவதை தான் அந்த அவர் செய்த தானம் தான் அவற்றை உயிரை பிடித்து காப்பாத்தி கொண்ட ஆனபடியா தர்மத்தை செய்த, அதாவது எப்படி செய்யலாம் உன்னோட ரத்தத்தை அத குருதியா என்ன கொடுத்து கொண்டீங்கன்னா இப்ப ரத்தம் வெளியில பண்ணா அவரோட உயிர் போகிறது. அப்ப தர்ம தாயே வந்தாலும் அது மட்டுமில்லாமல் ஒரு சந்தர்ப்பத்திலே கண்ணன் அழகாக சொல்லுவார், என்ன எல்லோருமே அர்ஜுனன் கேட்பாராம், என்ன நீங்கள் கர்ணனை புழுகி கொண்டிருக்கிறீர்கள், கர்ணனை பற்றி மிகைப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். அப்போ சொல்லுவாராம், உனக்கு ஒரு தங்கத்தாலான மலை தருகின்றேன், இதை இன்று இரவுக்குள் கொடுத்து விடுங்கள். அவர் ஒவ்வொருவருக்கு பிரித்து கொடுத்து கொண்டிருப்பாராம். அப்போது கர்ணன் சொல்லுவாரு, கர்ணனிடம் கொடுப்பாரு. கர்ணன், என்னுடைய மலை உங்களுடைய மலை, நீங்கள் தேவையானவற்றை எடுத்துக்கொள்ளலாம். அந்த 1 மணி நேரத்திலேயே அந்த தானமாக எல்லாமே போய்விடுமாம் அவர்களே. அதாவது கொடுப்பதற்கென்றே பிறந்தவன் கர்ணன். எனவே அவ்வாறான விடயங்களை இந்த இடத்துல பதிவு செய்யணும். உண்மையில அருமையாக சொல்லி அந்த அதாவது நிகழ்ச்சியில் ஒரு சுவைப்பட, அதாவது நடுச்சாமம் என்று சொல்லுவார்களே, இந்த டைம் அந்த இந்த நேரத்தில் நிகழ்ச்சி அந்த அப்படி சுவாரஸ்யமாக போய் கொண்டிருக்கிறது. அருமை. இருவரும் அந்த சளைக்காமல் கொண்டு செல்கின்றீர்கள். இதயராகம் நிகழ்ச்சியை போட்டு உறவுகளை எல்லாம் தூங்க வைத்து விட்டு நாங்கள் புத்தாண்டை பற்றி பேச போகின்றோமா என்று கேட்டு நகைச்சுவையாக கேட்டேன். ஆனால் நீங்கள் எல்லாம் விழித்துக் கொண்டு நிகழ்ச்சி போது உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்கின்றது. உங்களுக்கு இப்பொழுதுதான் மகனும் மகளும் புத்தாண்டு வாழ்த்துகள் எழுதி அவர்களுக்கு திருப்பி நிச்சயமா மகன் மருமகன் மருமகள எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். சந்தோஷம். மிகவும் சிறப்பான நிகழ்ச்சிகள். கவனமாக பத்திரமாக இருங்கள், உடம்புகளையும் கவனித்துக் கொள்ளுங்கள்.
மிக்க நன்றிகள், வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். அதாவது முதல் பெண் வாழ்த்து வந்திருக்கிறது உங்கள் இருவருக்கும். ஆமாம், நீங்களும் முதல் பெண் வாழ்த்து. 2 ஆண்கள் வந்து வாழ்த்து சொல்லிவிட்டார்கள். நாங்களும் விடாமல் தலைக்காமல் உங்களுக்கு வாழ்த்து சொல்லத்தான் காத்திருக்கிறோம். நன்றி கல்யாணி சர்மா அவர்கள். நன்றி 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 வணக்கம். வணக்கம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். சிவாசூழலை நாங்கள் அடுத்த பாடல் நிலவே என்னிடம் நெருங்காதே என்ற ஒரு பாடல். இந்த பாடல் மிக 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 இனிமையான பாடலாக இருக்கிறது. அதிகமான பாடகர்கள் எல்லாம் மேடை பாடகர்களாக போகும்போது இந்த பாடலை பாடி காட்டுவார்கள், பாடி அதில் புகழ் பெறுவார்கள் என்று நான் அறிந்திருக்கிறேன், பார்த்தும் இருக்கிறேன். சிவாசூழலை நீங்கள் மேடை நிகழ்ச்சிகளில் அதிகமாக ஈடுபடுவீர்கள், கண்டிருக்கிறீர்களா? அப்படி ஆமாம். அதாவது நிலவை பாடாத கவிஞர்களை இல்லை சொல்லலாம். இயற்கையை பாடிய கவிஞர்கள் மத்தியிலே நிலவை பாடிய கவிஞர்கள் பலர் இருக்கின்றார்கள். குறிப்பாக கவிப்பேரரசு வைரமுத்து, கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் எல்லோருமே நிலவை பாடி இருக்கின்றார்கள். உண்மையிலே அந்த காட்சி மிக அழகாக இருக்கும். நாங்கள் எங்களுடைய தாயகத்திலே இருக்கின்ற போது அந்த நிலாச்சோறு உண்ணுவோம் அல்லவா, எங்கள் குழந்தைகளை கூட்டுகின்ற போது அந்த நிலா வருகின்ற தன்மைகள் அல்லது நிலாவை காட்டி பயப்படுத்துகிற அல்லது நிலா கோலங்களிலே அந்த நிலா வெளிச்சத்திலே வருகின்ற போது வீட்டினுடைய வெளியிலே இருந்து அந்த நிலாவை பார்த்து ரசித்து நாங்கள் ஒரு கற்பனை உலகத்திலே சஞ்சரிக்கின்ற தன்மையை போன்ற ஒரு உணர்வை அங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. அதிலேதான் எங்களுடைய கற்பனை திறன் கூட வளர்கின்ற வாய்ப்பும், நாங்கள் சில படித்தவற்றை மீண்டும் மீட்டு பார்ப்பதற்கு கூட அந்த நிலாக்கள் தான் சாட்சியாக இருந்திருக்கின்றன. சில வேளைகளிலே அந்த நிலாவினுடைய வெளிச்சத்திலே தான் எங்களுடைய வருகைகளும் எங்களுடைய நண்பர் வட்டங்களுடைய பேச்சுவார்த்தைகள், பல விவாத அரங்குகள், பல கருத்துக்களங்கள் கூட இடம்பெற்றிருக்கின்றது. எனவே அந்த நிலாவு உண்மையிலேயே வரிகளுக்கு மட்டுமல்ல கவிதைகளுக்கு சொந்தமாகவும் இருக்கின்ற சொன்னால் அது மிகையாகாது. வணக்கம் அண்ணா. ஓ நிரஞ்சலா, வாருங்கள். வணக்கம் நிரஞ்சலா. நிரஞ்சலா வணக்கம். வணக்கம் நிரஞ்சலா, வாருங்கள். இனிய பொது புத்தாண்டு வாழ்த்துக்கள் உங்களுக்கும். அடுத்த பெண்ணுடைய எங்களுடைய நேயர்கள் எல்லாம் அழகாக வாழ்த்து சொல்லும்போது இனிமையாக சந்தோஷமாக இருக்கிறது. சொல்லுங்கள், காலை வேளையில் வாழ்த்து என்றால் சும்மா நான் பதிவில் அமர்த்தி கொண்டிருக்கிறேன். நல்ல நல்ல பாடல்கள் தான் கொண்டிருக்கிறீர்கள். நான் விளக்கேற்ற வேண்டும் என்றதுக்காண்டித்தான் இந்த கல்யாண சிரம கதைக்கு மட்டும் காவல் இருந்தேன். நான் இருவருக்கும் என்னுடன் பயணிக்கும் ஊடகம் அனைத்துலக உயிருடைய உறவுகளுக்கும் தொகுப்பாளர் அனைவருக்கும் எனது இனிய பொது புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள்.